ஜெய்ஹிந்த், வாழிய பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். வணக்கம். நான் உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன் என்கிற அன்பு செழியன், முன்னாள் இராணுவம் கே. அன்பு செழியன், எக்ஸ் ஆர்மி. இன்று ஜூலை 26 கார்கில் போர் வெற்றி நாளை கொண்டாடுகிற விஜய் திவஸ் என்று சொல்லக்கூடிய ஜூலை 26 கார்கில் போருக்கான ஒரு வெற்றி நாளாக 25ஆம் ஆண்டை இன்று இந்திய பாரத தேசம் கொண்டாடுகிறது. குறிப்பாக இந்திய நாட்டின் இராணுவ வீரர்கள் இதை கொண்டாடி மகிழ்கின்றனர். மகிழ்ந்து வரும் வேளையிலே எல்லையிலே இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பணியில் இருக்கின்ற முப்படை வீரர்கள் மத்தியிலே வீர உரையும் எழுச்சி உரையும் ஆற்றி வருகும் ஒரு சூழலும் இன்று நடக்கக்கூடிய இந்த வேளையிலே 25ஆம் ஆண்டை வெற்றி விழாவாக கொண்டாடுகின்ற இந்திய தாய் திருநாட்டினுடைய 527 பேரை உயிர் தியாகம் செய்த கார்கில் போர், அந்த கார்கில் போரிலே வெற்றி கண்ட வெற்றி வாகை சூடிய இந்திய தேசம் அந்த நாளை ஜூலை 26 கொண்டாடி வருகிறது. அந்த ஜூலை 26 ஆகிய இன்று எனதருமை யூடியூபர் நேசகங்களே, இணையதள பிரியர்களே, இந்திய பாரத் வாசிகளே, அனைத்து தரப்பு பேருள்ளங்களே, ஒரு முக்கியமான ஒரு சூழலிலே இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு வேளையிலே இந்தியாவின் பாதுகாப்பு அம்சமாக திகழ்கின்ற முக்கிய அம்சமாக திகழ்கின்ற இராணுவம் முப்படை, இந்த முப்படைகளுடைய அந்த பாதுகாப்பிலே, அந்த எல்லையினுடைய பாதுகாப்பிலே இந்திய தேசம் இன்று வீர்நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்று இப்படியான ஒரு வெற்றி நாளை கொண்டாடி வருகிறோம். அந்த வீரர்கள் தன் இன்னுயிரை நீத்து இந்த நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உறவுகளை கடந்து உயிர் தியாகம் செய்வேன் என்று இந்த நாட்டினுடைய வீர ஒப்பந்தம் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட அதிகாரிகள், சைபான்கள், வீர ஜவான்கள், சிப்பாய்கள் என அத்தனை பேரும் ஒரு வரலாற்று ஆவணத்தை எழுதியிருக்கின்றனர் என்று சொல்லலாம். விஜய் திவஸ் 25ஆம் ஆண்டிலே இன்று அவர்கள் நினைவு கூறுகின்ற விதத்திலே, அவர்களை போற்றி பாராட்டுகின்ற விதத்திலே, இன்று அவருடைய நாளினை கொண்டாடுகின்ற விதத்திலே இந்தியா முழுவதும் கொண்டாடும் அதே வேளையிலே கடலூர் மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் படை வீரர்களுடைய பிரிவானது கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய சிதம்பரம் நகரத்திலே ஓமக்குளம் பகுதியிலே இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து அந்த இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு புகழஞ்சலி, வீர வணக்கங்களை செலுத்தி, வீர அஞ்சலி செலுத்தி அந்த வெற்றிக்கு அடிகோலிட்ட அனைத்து இந்திய சைபான்களுக்கும் நன்றி பாராட்டும் விதத்திலே இன்று அந்த ஒரு முக்கிய நாளை முன்னாள் இராணுவ படை வீரர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பிரிவைச் சேர்ந்த தமிழகத்தினுடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய பகுதியைச் சார்ந்த அனைத்து முன்னாள் படை வீரர்களும் ஒன்று திரண்டு இன்று அந்த விழாவை கொண்டாடினார்கள். அங்கே பெருங்கோட்ட பொறுப்பாளர் ரவி அவர்கள் அனைவருக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சால்வை அணிவித்து வருகிறார். ஒருபுறம் கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்கள், முன்னாள் இராணுவம் கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்கள் அங்கே சால்வை மரியாதையும் செய்து வருகின்றார். அங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சால்வைகளை போட்டு அந்த கட்சியுடைய அடையாளத்தை காட்டும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியிலே முன்னாள் படைவீரர்கள் பிரிவு தனது பங்கினை செயல்பாட்டினை சீரும் சிறப்பமாக செய்து வருவதை உணர்த்தும் விதமாக இன்று கார்கில் சண்டையிலே போரிட்டு மாண்ட அத்தனை வீரர்களுக்கும் வீர வணக்கங்களை உரித்தாக்கி வீர வணக்கங்களை செலுத்தி புகழஞ்சலி செலுத்தி இன்று இந்த நேரத்திலே இங்கு இந்த பகுதியிலே முன்னாள் படைவீரர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தனது அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இது சிதம்பரம் நகரத்திலிருந்து உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன், அன்பு செழியன், எக்ஸ் ஆர்மி. 26ஆம் தேதி நடந்து அன்று வெற்றி முகாம் சூடப்பட்டது. அன்றைய தினமாக கொண்டாடப்படுகிறது தான் கார்கில் 26 வெற்றி தினம். அன்றைய தினத்தை முன்னாள் இராணுவத்தினருக்கு நமது நினைவு அஞ்சலியாகவும் வெற்றியாகவும் கொண்டாடப்பட்டது. நமது மாநில துணைத் தலைவர் கேப்டன் என்று சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியம் அவர்கள் முடிவெடுத்திருந்தார். வந்தே மாதரம். நீ செஞ்சுட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ரவி சார் கொஞ்சம் பின்னாடி
भारत माता के वंदे मातरम वंदे वंदे भारत माता के भारत माता के भारत माता के कारगिल देश के जय जवान के भारतवासियों के கார்கில் போரிலே வீரமரணம் நாட்டிற்காக தேசத்திற்காக வீரமரணம் எய்திய முப்படை வீரர்களுக்கு நினைவு கூறுகின்ற விதத்திலேயும் வாகை சூடிய கார்கில் போரிலே வாகை சூடிய விஜய் திவாஸ் சில்வர் ஜூப்ளி 25ஆம் ஆண்டு அந்த விழாவை முன்னிட்டு 25ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற கார்கில் வெற்றி முழக்க வெற்றியினை போற்றுகின்ற பாராட்டுகின்ற இன்னுயிர் நீத்த தேசத்திற்காக இன்னுயிர் நீத்த சைபான்களுக்கு போஜோக்கு ஆஜ் வீர வணக்கம் ஜெய்ஹிந்த் சல்யூட் என்று அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற விதத்திலே இன்று கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் இராணுவத்துடைய படைப்பிரிவு வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரியாதைக்குரிய கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையிலே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று சேர ஒருங்கிணைந்து பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு இங்கே முன்னாள் படை வீரர்கள் சார்பாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து 25ஆம் ஆண்டு கார்கில் திவாஸ் அந்த போரிலே வீரமரணமடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை அஞ்சலியை செலுத்தி இங்கே அவர்கள் நினைவு கூறும் விதமாக புகழஞ்சலி செலுத்தப்பட்டு இதோ கொடியேற்றப்படுகிறது. கொடியேற்ற வைக்கப்பட்டு கொஞ்ச நேரம் அவர்களுக்காக மௌன அஞ்சலியும் இப்பொழுது செலுத்தியிருக்கிறார்கள். வீர வணக்கம். எப்போதுமே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. ஆனால் அந்த பிரதமர் வாஜ்பாய் இருக்கும்போது தான் இந்த சண்டை வந்ததில் அவன் என்ன பண்ணான், இந்த பின்வாங்கி அவனால் சமாளிக்க முடியல அந்த கார்கில் போகிற. அப்போ தான் அவன் வந்து அறைகள் ஓடுத்தான். என்ன பண்ணனா, ஆமாம் நீங்கள் அந்த சண்டையை நிறுத்தலைன்னு சொன்னால் என் கையில் எந்த நேரமும் வந்து அணுகுண்டு இருக்குது, வீசிடுவான் அப்படின்னா. அமெரிக்காவும் சொல்லிச்சு அணுகுண்டு வச்சிருக்கான், கொஞ்சம் பார்த்து பேசி இது பண்ணிங்க. வாஜ்பாய் சொன்னது இந்தியாவுடைய ஏதோ ஒரு பகுதி தான் காணாமல் போகும். விடியறதுக்குள்ள பாகிஸ்தான் வந்து அவங்க வரைபடத்தில் இருக்காது. உலக மேப்லே அந்த வந்து பாகிஸ்தான்ங்கிற வரைபடமே இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி அவங்க கார்கில் போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கார்கில் போரிலே உயிர் நீத்த வீரர்களுக்கு முப்படை ஜவான்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கங்களை செலுத்தி மரியாதை செலுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் இராணுவ பிரிவினுடைய கேப்டன் பாலசுப்ரமணியம் மாநில துணைத் தலைவர் மாதாக்கு இன்று ஒரு முக்கியமான நினைவு தினம். ஏன்னா இன்னைக்கு கார்கில் சண்டை நடந்து 25 வருஷம் வெள்ளி விழா இன்னைக்கு கொண்டாடுறோம்னா. கார்கில் வார் வந்து 1999ஆம் ஆண்டு கார்கில் செக்டர், பட்டாலிக் செக்டர், அந்த செக்டரில் இது அந்த சியாச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு மேலே சியாச்சின்னு ஒரு இடம் இருக்குது. ஜம்மு காஷ்மீருக்கு சியாச்சினுக்கு நடுவில் உள்ள அந்த ரோடை பிளாக் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான்காரங்க அந்த ரோடை மேலே அட்டாக் பண்ணது ஆரம்பித்தது தான் அந்த கார்கில் திவஸ். பாகிஸ்தானுடைய இராணுவம் அங்கே வந்து தன்னுடைய படையை குவிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 1998 வந்து நம்ம ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தணும் வாஜ்பாய் ஐயா தலைமையில். அதுலேருந்து ஒரு சிறு சலசலப்பெல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சமாதான பேச்சுட்டு பஸ்ஸெலாம் விட்டாங்க. நம்ம வாஜ்பாய் ஐயா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஷரீஃப் என்ன பேர் அங்கே பிரைம் மினிஸ்டர், அவருக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டர் அப்போ அவங்களுடைய ஆர்மி சீஃப்னு நம்ம இவர் முஷாரஃப் இருந்தார். பேச்சுவார்த்தை நல்லா இருந்தது. நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஆர்மி நல்ல எண்ணத்தில் தான் நாங்களும் கொஞ்சம் அப்போ
கொஞ்சம் சமாதானமாக போகணுன்றதால தான் நம்ம ஆர்மி கொஞ்சம் சமாதானமாக இருந்தாங்க. இதை பயன்படுத்தி அவங்க வந்து நம்ம கார்கில் அருகில் அவங்களோட படையை குவிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஆர்மிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போட்டு தனிப்படை சண்டை நடந்தது. ஏன்னா அவங்க மேலே வந்து கார்கில்ன்றது ஒரு ஹைட்டான இடம், அவங்க அங்கே இருந்தாங்க. நம்ம கீழேந்து நம்ம இது பண்ணும்போது சண்டை போடும்போது நம்மளுடைய பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதனால தான் அப்போ ஏர் ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க. விமானப்படை தாக்குதல் செய்து அந்த கார்கிலோடைய அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க சில குண்டுகள், அதெல்லாம் மீட்டு அது மே மாதம் ஆரம்பிச்சிருக்கு. மே மாதம் முதல் வாரத்தில் அந்த சண்டை முடிஞ்சுக்கிட்ட 3 மாதம் நீடிச்சுது. அது நான் அப்போ வந்து ரஜோரி அந்த செக்டரில் நான் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களாம் அந்த இதில் பங்கிட்டுருக்கோம். அந்த 3 மாதம் நடந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் விஜய்னு சொல்லுவாங்க. அந்த கார்கில் அந்த குண்டுகளை எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் அவங்கள்ட்ட மீட்டு அதுக்கப்புறம் அப்போ அமெரிக்க ஜனாதிபதி வந்து அவங்க தலையிட்டு இந்த சண்டையை நிறுத்தினாங்க எல்லாம். அதனால் அனைவரும் நாட்டுப்பற்றோடு இருங்க. நாட்டு இராணுவத்தினருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுங்க. அதை நீங்கள் நாட்டுக்கு செய்கிற சேவை மாதிரி. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே 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 பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரத நரேந்திர மோடிக்கு, பாரத நரேந்திர மோடிக்கு. ஜெய் ஜவான், ஜெய் ஜவான், ஜெய் ஜவான், ஜெய் பாரத். ஒரு போராட்டத்திலையும் ஒரு உற்சாகத்திலையும் சோதனைகள் தான் இருக்குது. அந்த எவ்வளோ சோதனைகள் தாண்டி வந்திருக்கோம். நம்முடைய பர்சனல் லைஃப்லேயும் நாட்டுக்காக உழைச்சிருங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டை வந்து கார்கில் வாரில் பாடிக்கிறேன். கார்கில் ஆப்ரேஷன் விஜய் மெடல் கொடுத்துருக்காங்க எனக்கு. நாங்கள் காஷ்மீரில் இருந்தேன். அதுபோல் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது இந்த இராணுவம், இந்த கார்கில் யுத்தம். அந்த கார்கில் யுத்தத்தில் அமெரிக்கா சொல்லுது விட்டுருங்க, வேண்டாம் பேசிக்கலாம். அதே மாதிரி விட சொல்லி தான் நீங்கள் நெஹ்ரு பீரியடில் ஒரு இடத்த தவறுவாக்கி கடைசி ஆள் என் இடத்துல இருந்து நாட்டிலேருந்து போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அட்ரானாச்சு அடிச்சு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து அடிச்சு ஏர் அட்டாக் பண்ணுறதுனா அவன் ஈஸி கிடையாது. நம்ம ஆள் அடிக்கிறான், ஏன் இந்த போஃபர்ஸ்க்கு அடிச்சுட்டே இருக்குது, அது வெடி அடிக்குது, பாஸ் ஆகும். இப்போ என்ன சரி இன்னும் கேட்குறப்ப தான் வாஜ்பாய் கேட்குறா, இல்லை நான் விட முடியாது. கடைசி ஆள் ஏர் அட்டாக் பண்ணி ஜெயிச்சு இந்த உலகம் ஃபுல்லாக பாராட்டுது. இப்போ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடும், மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகுமாறு. உளிதாகும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், விலைதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகங்காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே.
வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல் சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதைப்போமே மரமாகும். அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா? ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்களமே. வந்தே மாதரம். காலை வணக்கங்கள். இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கார்கில் 25 ஆண்டு வெள்ளி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த கார்கில் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்றது. இந்த போரில் முழு ஒத்துழைப்பு அளித்து இராணுவ வீரர்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்ததன் காரணமாக நாம் இப்போரில் வெற்றி அடைய முடிந்தது. தன்வசம் பார்க்க வைத்த மாபெரும் தலைவர் நம் பாரதிய ஜனதாவின் தலைவராகிய வாஜ்பாய் அவர்கள். அதன் பிறகுதான் நம் இந்தியாவின் தலையெழுத்தே மாறியது. உலக நாடு அனைத்தும் பயந்து நடுங்கி இப்பேற்பட்ட திறமை மிக்க நாட்டை நாம் இவ்வளோ நாள் ஏளனமாக நினைத்து விட்டோமோ என்று ஐயப்பாடு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் கார்கில் போரின் போது உலக நாடுகளே எடுத்து கூறியும் அதற்கு எந்த ஒரு மனத்தளர்வும் இல்லாமல் முழுமையாக நான் அழித்தே தீர்வேன் என்று கூறியதுடன் அனைத்து நாளும் யோசித்து அதற்கான பதிலுக்காக பாகிஸ்தானை அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவித்து அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. இரு நாடுகளும், அதாவது அணு ஆயுதம் வைத்திருந்த இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொண்ட முதல் போர் இது. அனைத்து உலக நாடுகளும் இணைந்தது. ஏதோ இங்கு அணுகுண்டு போர் நடந்துவிடுமோ என்று அஞ்சி முதலாக இந்தியாவிடம் கேட்டபோது இந்தியா அதற்கு மறுத்துவிட்டது. அதன் பிறகே அனைவரும் இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு அளித்து இந்த போரை அமைதியான ஒரு தீர்த்து கொள்ள முடிவெடுத்து இந்த போரை நிறுத்தது. அதற்காக இராணுவ வீரர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்த வாஜ்பாயிற்கும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுமை திறனுக்கும் நான் ஒரு சிறந்த வந்தனம் தெரிவித்து சல்யூட் அடிப்பதற்கு சமமாகும். இதுவரைக்குமே 3வது முறை வந்தும் உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் நாம் 2வது இடத்துல, நாம் எங்கேயோ ஒரு இடத்தில் புள்ளியாக இருந்த நாம் இப்போ ஒரு பெரும் புள்ளியாக ஆகக்கூடிய சக்தி மிக்க நாடாக வளர்ந்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டினுடைய மக்கள் மீதும் நாட்டினுடைய வளர்ச்சி மீதும் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டதால் தான் இப்பேற்பட்ட தலைவரை நாம் பெற முடிந்தது. அதற்காக நான் இந்த பிஜேபியில் இருந்ததற்காக நான் பெருமை கொள்கிறேன். என் நாடு என் மக்கள். முன்னொரு காலத்தில் அரசர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அப்போது அவர்கள் என் மண் என் மக்கள், அதாவது இந்த பகுதியில் என் மக்களுக்காக என் உயிரையும் என் உடமையும் என் மனைவி மக்கள் அனைவரையும் இழந்தாலும் பரவாயில்லை, என் நாட்டினுடைய எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பதே என் சிறந்த ஆளுமை ஆட்சி பொறுப்பு என்று நினைத்தார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவனாக வாஜ்பாய் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலைஜி வந்த பிறகுதான் அனைத்து கட்சியினருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். எந்த ஒரு முறையிலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சியோ அந்த கட்சியோ தினம் யோசித்து பேச வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கிய காரணம் அண்ணாமலைஜி வந்தவர். அதற்கு முதல் காரணம் அப்பழுக்கற்ற மனிதனாக இருப்பதால் தான் அடுத்தவர் செய்யக்கூடிய ஊழல்களையும் அவருடைய தில்லாலங்களையும் எடுத்து கூற முடிகிறது. அவருடைய கல்வி அறிவு ஒன்று பேசக்கூடியது. முன்னொன்று நமது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி முழு ஒத்துழைப்பு கொடுப்பதன் காரணமாக அவர் இந்த அளவுக்கு பேசி அனைவருக்கும் சிம்ம சொப்பனாக நினைத்து விடுகிறார். அதெல்லாம் இந்த கட்சி இணைந்து பாடுபடுவதற்கு மேலும் மேலும் ஆட்சியை கலைக்கிறதுக்கும் என்னால் முடிந்த அனைத்து பணிகளை செய்ய வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கொடியேற்றி வீர வணக்கம் புகழஞ்சலி செலுத்தப்பட்டு அங்கே
ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலும் ஆலோசனை கூட்டமும் அனைவரும் தனது கருத்துக்களை பகிர்ந்து அந்த நாட்களுடைய அந்த சில செயல்களை எல்லாம் ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒரு பாடலையும் அங்கே அருமையான ஒரு பாடலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய படைப்பிரிவுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உத்தராபதி அவர்கள் பாடிட அனைவரும் அங்கே ஒரு தேநீர் உபசரிப்புக்கு பின்னாலே பிரிந்து சென்றோம், விடைபெற்று சென்றோம் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு இனிதான ஒரு வெற்றி விழா விஜய் திவஸை கார்கில் விஜய் திவஸை சிதம்பரம் நகரத்திலே கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக முன்னாள் படைவீரர் பிரிவு கொண்டாடி மகிழ்ந்தது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.